நம்பிக்கை என்பதுதான் இவைகளை எல்லாம் விட அற்புதம் செய்யுமாறு மருந்து. அதை தாங்கள் கைவிடவே கூடாது. கேட்டீர்களா அம்மா? இதையேதான் நான் உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். குணமாகி விடுவேன் என்ற அழுத்தமான நம்பிக்கை நிச்சயம் உங்களை எழுப்பி உட்கார வைக்கும். கோரேசா, கல்லை கட்டி கொண்டு கடலில் விழுந்த பிறகு எத்தனை அழுத்தமாக மிதப்போம் என்று நம்பினாலும் அது பயன் தருமா? என் உடம்பின் நிலை பற்றி எனக்கு தெரியும். பார்த்தாயா ராமானுஜா, இப்படித்தான் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாள். தாயே, இது சாதாரண காய்ச்சலாக இருந்தால் 2-3 நாட்களில் குணமாகி இருக்கும். விஷக்காய்ச்சல் என்பதால் இது குணமாக சற்று அதிகமான நாட்கள் தான் பிடிக்கும். மருந்து உடலில் வேலை செய்ய அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிறது, அவ்வளவுதான். தயவு செய்து தாங்கள் அந்த மருந்தை உட்கொள்ளுங்கள். சரியப்பா, நான் மருந்தை உட்கொள்கிறேன். எனக்கு ஒரு உதவி செய்வாயா? நிச்சயமாக செய்கிறேன் அம்மா. சாதாரண நாட்களிலேயே தாங்கள் எந்த உதவி கேட்டாலும் நான் மறுப்பவனில்லை. இப்போதா மறுக்கப் போகிறேன்? என்ன உதவி வேண்டும் கேளுங்கள். எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? ஆமாம். சொல்லுங்கள் தாயே. கோரேசனே எக்காலத்திலும் எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது. இதற்கு சத்தியமே தேவையில்லை அம்மா. இதை நான் மனதிற்குள் ஏற்கனவே சங்கல்பித்துக் கொண்டிருக்கிறேன். சத்தியம் செய்ய மாட்டாயா? நான் கோரேசனை எக்காலத்திலும் எக்காரணத்தைக் கொண்டும் கைவிட மாட்டேன். இது போதும் ராமானுஜா, இது போதும். என்றும் கோரேசன் உன்னுடனே இருக்க வேண்டும். பக்தி நெறியிலும் சமுதாய சிந்தனைகளிலும் சத்விஷயங்களிலும் அவன் உன்னையே பின்பற்ற வேண்டும். நிச்சயம் தாயே. பெருந்தேவி, அன்று உயில் எழுத வேண்டும் என்றாய், இன்று சத்தியம் செய்ய சொல்கிறாய். நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்வது எனக்கு மிகுந்த மனவருத்தத்தை அளிக்கிறது. வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் என்னை விடவும் மனவேதனையை அனுபவிப்பவன் உன் பிள்ளை கூரேசன்தான். உங்களையெல்லாம் வருத்தப்பட வைக்க வேண்டும் என்பது என் எண்ணம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு சத்தியம் வாங்கிக் கொண்டால்தான் என் மனம் நிம்மதிப்படும் என்று நினைத்தேன். நினைத்தபடியே இப்போது ஒரு நிம்மதி என் மனதில் குடிகொண்டிருக்கிறது. அம்மா, இப்போது தயவு செய்து சற்று அந்த மருந்தை அருந்துங்கள். நிச்சயம் அருந்த வேண்டுமா? நிச்சயம் அருந்த வேண்டும். தாங்கள் கேட்கும் உதவியை நான் செய்ததால் மருந்தை உட்கொள்வதாக வாக்களித்திருக்கிறீர்கள். தாங்கள் என் கையால் நிச்சயம் மருந்தை உட்கொள்ளத்தான் வேண்டும். நீ கொடுக்கும்போது என்னால் மறுக்க முடியுமா? மெதுவாக. வாருங்கள் சுவாமி. என்ன காந்திமதி, திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறாய்? நீ அரிதாகத்தானே இங்கே உட்கார்ந்திருப்பாய். சற்று காற்றோட்டமாக இருக்கட்டும் என்றுதான் இங்கே இருந்தேன். ராமானுஜனும் கோவிந்தனும் உள்ளே இருக்கிறார்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இல்லை சுவாமி, அவர்கள் இருவரும் கூரத்துக்கு கிளம்பி போயிருக்கிறார்கள். கூரத்துக்கா? என்ன திடீரென்ற? இப்போது கோவிலில் விசேஷம் கூட ஒன்றுமில்லையே. இல்லை சுவாமி, அவர்கள் கோவிலுக்கு போகவில்லை. பிறகு கோரேசன் அகத்திற்கா போயிருக்கிறார்கள்? ஆமாம். இல்லையே, நான் கோயிலுக்கு புறப்படுவதற்கு முன்னால் கூட ராமானுஜனை பார்த்தேனே. அவன் கூரத்திற்கு போகப் போவதாக அப்போதும் சொல்லவில்லையே. சொல்லி இருக்க மாட்டான். திடீரென்றுதான் அவனும் கோவிந்தனும் கிளம்பி போனார்கள். அங்கே கூரேசனின் தாய்க்கு உடல்நிலை சரியில்லையாம். அவர்களின் கணக்கு பிள்ளை இங்கே வந்திருந்தார். அப்படியா? கூரேசனின் தாய் ராமானுஜனை பார்க்க வேண்டும் என்று மிகவும் விருப்பப்பட்டார்களாம். அதுதான் கணக்கு பிள்ளை வந்து கையோடு அழைத்து போயிருக்கிறார். அவர்கள் உடம்புக்கு என்னவாம்? ஏதோ விஷ காய்ச்சலாம். 1 வாரமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார்களாம். அடடா,
கோவிந்தனை கோயிலுக்கு அனுப்பியிருக்க கூடாதா? நான் கோயிலில் தானே இருந்தேன். அடியேனும் அவர்களுடன் போயிருப்பேனே. இல்லை, தாங்கள் நினைப்பது போல் அப்படி ஒன்றும் கவலைப்படும்படியாக இல்லையாம். பிறகு படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் என்று சொன்னாயே. இது சற்று கவலைப்படும்படியான விஷயம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. விஷ காய்ச்சல் என்றால் அவ்வளவு சீக்கிரம் குணமாகி விடுமா? சற்று கூடுதல் நாட்கள் ஆகத்தான் ஆகும். பாவம், சீக்கிரம் உடம்பு தேறி அவர்கள் எழுந்திருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், ராமானுஜன் சாயங்காலம் வந்து விடுவான் என்று எதிர்பார்க்கிறேன். வந்தால்தான் தேவலை. அவனிடமிருந்து நேரடியாக எல்லாவற்றையும் அறிந்து கொண்டால்தான் என் மனமும் கொஞ்சம் சமாதானப்படும். சுவாமி, ஆறாவமுதன் சுவாமி வருகிறார். வாருங்கள் வாருங்கள் ஆறாவமுதன் சுவாமிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன இது? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். உள்ளே எழுந்தருளுங்கள். வாருங்கள். வா. வாருங்கள். 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 அமருங்கள். உட்கார். நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், நான் இப்போது வருகிறேன். பரவாயில்லை, நீங்கள் எங்களுக்கு எதுவும் கொண்டு வர வேண்டாம். நாங்கள் அகத்திலிருந்து புறப்படும் போதே அமுதுண்டு விட்டுதான் புறப்பட்டோம். இவன்தான் தஞ்சாவின் தம்பி வெங்கடகிருஷ்ணனா? ஆமாம். தஞ்சாவை போலவே லட்சணமாக இருக்கிறான். அகத்தில் மாமியும் தஞ்சமாம்பாளும் நன்றாக இருக்கிறார்களா? நன்றாக இருக்கிறார்கள். கௌசல்யாவின் பாடுதான் பாவம் திண்டாட்டமாக போய்விட்டது. ஏன் சுவாமி, என்னவாயிற்று? என்னவென்று சொல்வது? இவனுக்கும் தஞ்சமாம்பாளுக்கும் ஏதாவது சச்சரவு இருந்து கொண்டே இருக்கிறது. அதை விலக்கி விடுவதற்கே அவளுக்கு நேரம் சரியாக போய்விடுகிறது. பாடசாலையில் 6 வருடம் இருந்துவிட்டு இப்போதுதானே அகத்திற்கு வந்திருக்கிறான் என்று தஞ்சமாம்பாளும் தம்பியை அனுசரித்து போக மாட்டாள். இவனும் அக்காதானே என்று விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிறான். என்ன வெங்கடகிருஷ்ணா, அக்காவுடன் சண்டை போடுகிறாயாமே? சரி, யாரிடம் படித்துக் கொண்டிருந்தான்? நந்திவாடி பாஷ்யம் சுவாமிகளின் மடத்தில்தான் 6 வருடங்களாக படித்துக் கொண்டிருந்திருக்கிறான். பாஷ்யம் சுவாமிகள் மடத்திலா? நல்ல மடம்தான். ஆமாம், இப்போது என்ன விடுமுறையா? இல்லை இல்லை, மடத்திலிருந்தே அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். மீண்டும் அங்கே போகப் போவதில்லையா? வேறு எங்கு சேர்ப்பதாக உத்தேசம்? அதற்காகத்தான் தங்களை தேடி வந்திருக்கிறேன். நானா? சுவாமி, நான் காலட்சேபம் செய்வதை விட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இப்போது கோயில் நிர்வாகப் பணி வேறு சேர்ந்து கொண்டு விட்டதா? எனக்கு நேரமே இல்லை. அது எனக்கும் தெரியும் சோமயாஜி சுவாமிகளே. நம் ராமானுஜனின் ஆச்சாரியார் மயூரவண்ணன் இருக்கிறார் அல்லவா, அவரிடம் தாங்கள் சொல்லி சேர்த்துவிடச் சொல்லலாமே என்றுதான் இவனை அழைத்து வந்தேன். மயூரவண்ணனிடமா? ஆமாம். ஏன்? இல்லை, 6 வருடம் படித்த பாடசாலையை ஏன் விட்டுவிட்டு வந்துவிட்டான் என்று கேட்பாரே. பாடசாலைக்கு பாடசாலை தாவுவது அவருக்கு பிடிக்காத ஒன்று. கடைசி வரையிலும் ஒரே ஆச்சாரியரிடத்தில் தான் பயில வேண்டும் என்பார். தாங்கள் ராமானுஜனை எப்படி அவரிடம் சேர்த்து விட்டீர்கள்? நான் சேர்க்கவில்லையே. ராமானுஜனை எனக்கு மாணாக்கனாக கொடு என்று அவரே விரும்பி கேட்டு வாங்கிக் கொண்டு போனார். அப்படித்தான் ராமானுஜன் அவருக்கு மாணாக்கனானான். கௌசல்யாவுக்கு பிள்ளையை பிரிந்திருப்பது பிடிக்கவில்லை. மயூரவண்ணனிடம் சேர்த்து விட்டால் அந்த பிரச்சனை இருக்காது. காலையில் பாடசாலைக்கு போய் மாலையில் வந்து விடுவான். சொல்ல போனால் மயூரவண்ணன் சுவாமிகளின் பெயரை பிரஸ்தாபித்ததே கௌசல்யாதான். நேரடியாக எனக்கு அவரை தெரியாது என்பதால்தான் தங்களை தேடி வந்தேன். ஆகையால் தாங்கள்தான் இந்த விஷயத்தில் தயவு செய்ய வேண்டும். சற்று கடினமான விஷயமாயிற்றே சுவாமி இது. மயூரவண்ணன் அவ்வளவு எளிதில் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். தாங்கள் சொன்னால் கூடவா? நான் என்ன, யார் சொன்னாலும் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். மிகவும் கண்டிப்பு மிகுந்தவர். தங்களை நம்பி வந்து விட்டேன். இப்போது இவனை மறுபடியும் பாஷ்யம் சுவாமியின் மடத்திலும் சேர்க்க முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும். வாஸ்தவம்தான். ஆனால் இதற்கு என்ன வழி என்று புலப்படவில்லையே. தாங்கள் நினைத்தால் நிச்சயம் ஏதேனும் செய்யலாம். நான் என்னாலான முயற்சியை செய்து பார்க்கிறேன். பலன் பகவானின் விருப்பம் போல. நன்றி சுவாமிகளே, தங்களால் நிச்சயம் முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரி, நாங்கள் புறப்படுகிறோம். ஒன்றுமே உண்ணாமல் போகிறீர்களே. பரவாயில்லை, நீங்கள் என் மகனுக்காக செய்ய இருக்கும் காரியம் மிகவும் மகத்தானது. நாங்கள் வருகிறோம். வாருங்கள். வருகிறோம்.
சுவாமி, எதிர்வரும் மார்கழி மாதம் மிகவும் உன்னதமான மாதம் அல்லவா? அதில் என்ன சந்தேகம் மலராண்டான்? பகவான் மாசானாம் மார்க சீர்சோகம், அதாவது நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்றுதானே கூறியிருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்வான மாதம் மார்கழி. ஆனால் சிலர் அம்மாதத்தை பீடை மாதம் என்று கூறுவது ஏன் சுவாமி? மலராண்டான், குறிப்பாக மார்கழி மாதத்தில் சிற்றம் சிறு காலையாகிய அதிகாலை பொழுதில் எழுந்து குளிரை பொருட்படுத்தாமல் ஸ்நானம் செய்துவிட வேண்டும். பிறகு பெருமாளின் திருச்சின்னங்களை உடலில் தரித்து விடியற் காலையிலேயே கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்க வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு மார்கழி பீடுடைய மாதம். அதற்கு மாறாக மிக தாமதமாக துயில் எழுந்தால்? மலராண்டான், சோம்பலின் காரணமாக அப்படி தாமதமாக எழுபவர்களுக்கு வேண்டுமானால் மார்கழி மாதம் பீடை மாதமாக தோன்றலாம். சுவாமி, தாங்கள் அதிர்ச்சி அடையாதே மலராண்டான், நான் உன்னை சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். அடியேன் கூறுவதை கவனமாக கேள். நோய்க்கிருமிகள் மார்கழியில் உற்பத்தியாகி சித்திரை மாதத்தில் வீரியம் பெறுகின்றன. எனவே மார்கழியில் விடியற்காலையிலேயே எழுந்து வீதி வழியே நடப்பதால் சூரியனின் மிதமான கிரணங்கள் நம் தலையில் படிந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும். எனவே எதிர்வரும் காலங்களில் பீடு நடை போட்டு நடக்கலாம் நாம். ஆஹா, மிக அருமை. அது மட்டுமா, கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தமது இன்னிசையால் திருப்பாவை என்னும் பாமாலையை தான் சூடிக் கலைந்த பூமாலையோடு அந்த அரங்கமன்னாருக்குச் சாற்றி அந்த அரங்கனையே அடைந்தாளன்றோ? அப்படிப்பட்ட திருப்பாவை அருளிய மாதமும் இந்த மார்கழி மாதமே. ஆஹா, மானிட பெண்ணாக பிறந்து அரங்கனையே அடைந்தார ஆண்டாள்? மலராண்டான் தன் நெஞ்சத்தில் மஞ்சம் அமைத்து அதில் பெருமாளை இருத்தி தன் இனிய தமிழ் பாசுரங்களால் அர்ச்சித்து இறுதியில் அந்த அரங்கனையே அடைந்தவர்கள் இருவர். அதில் ஒருவர் ஆண்டாள், மற்றொருவர் தாழ்ந்த குலமென்று வர்ணிக்கப்பட்ட வானர் குலத்தில் உதித்த திருப்பானாழ்வார். இவர்கள் இருவருமே அரங்கனால் ஆகர்ஷிக்கப்பட்டவர்கள். திருப்பானாழ்வார் அரங்கனின் திருவடி சேர்ந்து விட்டார். எப்பேற்பட்ட பெரும்பேறு திருப்பானாழ்வாருடையது. ஆம் நம்பி, பெருமாளை அடைய அன்பும் பக்தியுமே மிக முக்கியம். அதற்கு இவர்கள் இருவருமே முக்கிய சான்று. மற்றவர்களிடம் இதமான வார்த்தைகளை உதிர்த்தல் அன்பின் வெளிப்பாடு. இசையால் இறைவனை பாடித் துதிப்பது பக்தியின் வெளிப்பாடு. இவை இரண்டையும் வைஷ்ணவர்கள் செய்ய வேண்டும். சக மனிதர்களோடு பேசும்போது அன்போடு பேச வேண்டும். பகவானை தரிசிக்கும் போது பக்தியோடு பாட வேண்டும். வரவேண்டும் வரவேண்டும் சுவாமி, அடியேன். வா தெய்வவாரி, மார்கழி மகா உற்சவத்திற்கு தயாராகிவிட்டாயா? தங்களின் அருட்கருணையால் அனைத்தும் சிறப்பாக தயாராகிக் கொண்டிருக்கிறது சுவாமி. நீ சொல்வதை பார்த்தால் இந்த மார்கழி மாதம் ஓர் விசேஷ காலமாக இருக்கும் என்று சொல். அனைத்தும் தாங்கள் அறிவுறுத்தியபடி திருமலையாண்டான் வகுத்த பத்ததியில் உற்சவமூர்த்திக்கு விசேஷ அலங்காரம், புறப்பாடு, அரையறை இன்னிசை பாசுர நடனம், அதன் பிறகு தங்களின் பக்தி பேருரை பிரசங்கம், பின் அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் என்று பல சிறப்புகளை கொண்டு திகழப் போகிறது இந்த மார்கழி மாதம். மக்கள் கூட்டம் அலைபோல் எழுந்து இந்த அரங்கத்தில் அரங்கனின் முன்பு நிறைந்து நிற்கப் போவதை அன்றே தொண்டரடி பொடியாழ்வார் பாடி வைத்தார். அது என்ன பாசுரம் சுவாமி? கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான், கனையிருள் அகன்றது காலையம் பொழுதாய், மதுவரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவ அரசர்கள் வந்து வந்தீண்டி, எதிர்திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த, இருங்களி ட்ரீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும், அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இது தொண்டரடி பொடி ஆழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி பாசுரம். ஆமாம், எங்கே திருவரங்க அரையர்? அவனை பார்த்து
நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதே. சுவாமி, தாங்கள் கூறிய தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திருமாலே என்னும் தொகுப்பில் இருந்துதான் நம் அரையரும் பாடி ஆடி அகம் கரைந்து கொண்டிருக்கிறார். எதிர்வரும் மார்கழி மாதத்தை இருகரம் கூப்பி அழைக்கும் விதமாக அரங்கனை மனதில் நினைத்து அபிநய நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார்.